இப்போ ரீசெண்டா வந்து நம்ம சிம்பு அவரோட படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப காலமா வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சு வந்த படம் தான் மாநாடு. வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அசால்ட்டா வந்து வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் பண்ணாரு. அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கான மார்க்கெட்டிங் வந்து எப்பவுமே போகாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு அதிலே. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரேக் எடுத்துட்டே இருந்தாரு. இப்போ மறுபடியும் வந்து நம்ம கமல் சார் கூட தக் லைஃப்ல பார்க்க போறோம் அவர. ஸோ கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் இவங்க 2 பேருமே இந்த வருஷம் ஒரு பேங்கரான ஒரு படமா குடுக்க போறாங்க. கூடவே மணிரத்னம் வேற. ஸோ அந்த படம் உண்மைதான். நீங்க தக் லைஃப் வந்துட்டு சிம்பு அவர்களுடைய படம் மாரியே நீங்க சொல்ட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த படம் வந்துட்டு மணிரத்னம் அவர்களுடைய படம் தான். ஏன்னா ஒரு மணிரத்னம் 1987ல வந்துட்டு நாயகன்னு ஒரு படம் குடுக்குறாரு. அந்த படம் வந்துட்டு கமல் சார வந்துட்டு இன்றளவும் நாயகன் மாரி ஒரு படம் இல்லையேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு படத்த குடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2025ல தக் லைஃப்ன்னு ஒரு படத்த வந்துட்டு இவங்க குடுக்க போறாங்கன்னும்போது, கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 38 ஆண்டு காலம் ஆமா. ஓகேங்களா? ஒரு ஹீரோவும் அத்தன வருஷம் இருக்கணும். 37 வருஷத்துக்கு அப்புறம் ஆமா. மறுபடியும் ஒரு ஹீரோ, அதே அதே டைரக்டர். டைரக்டர். யோசிச்சு பாருங்க. ஒரு ஹீரோவும் இருக்கணும், ஒரு டைரக்டரும் வா! இருக்கணும். இத்தனை ஆண்டு காலமா இவங்க 2 பேருமே அந்த பீக் அந்த ஸ்டார்டம்ம மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு 38 வருஷம் கழிச்சு திருப்பி இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்கன்றது வந்துட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ் வரலாற்றுல வந்துட்டு ஒரு மிக சிறப்பான, மிக முக்கியமான ம். படமா தான் நான் தக் லைஃப்ப பார்க்குறேன். அதுல எஸ்டிஆர் அவர்களும் இருக்கிறாருங்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா